என்னை ஏமாத்தினவங்களை நான் மன்னிப்பேன். ஆனால் என்னை நம்பி வந்த லட்சக்கணக்கான தொண்டர்களை ஏமாற்ற நான் விடமாட்டேன். எனக்கு இந்த வயசில் பதவியோ அதிகாரமோ தேவையில்லை. நான் கட்டின இந்த வீட்டை உங்களுக்காக காப்பாற்றவே நான் இப்போ முன்னாடி வந்து நிற்கிறேன். இந்த கட்சியை காப்பாற்ற சில உறவுகளை இழக்கணுமா? ஏற்கனவே நான் அதையெல்லாம் தள்ளிட்டு வந்திருக்கேன். சட்டப்படியும் யோசித்து பாருங்கள். இன்றைக்கி தலைமை பதவியே கோர்ட்டில் நிற்குது. அஸ்திவாரத்திலேயே சந்தேகம் வந்தால் அந்த கட்டடம் எப்படி நிற்கும்? அதுபோல் தான் சொல்கிறேன். டிசம்பர் 29 சேலத்தில் கூடுற பொதுக்குழு சாதாரண கூட்டம் இல்லைப்பா. அது உண்மையான பாமகவோட மறுபிறப்பு. வர தேர்தலில் 25 தொகுதிகளில் வெற்றி பெற்று நம்ம கட்சியோட சின்னத்தை மீட்கணும். நாம் இழந்த கட்சியோட அங்கீகாரத்தை மீட்டெடுக்கணும். இந்த கட்சியை மறுபடியும் மக்களுக்கான கட்சியாக மாற்றுவதற்கான போராட்டம் இது.